சங்கீதம் 9 10வது வசனம். அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார்கள். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நடத்துவாராக. இதில் ஒரு கூட்டம் ருசி கண்ட பூனைகளைப் போல இருக்குது. இவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள். அவர்கள் என்னத்தை ருசி கண்டார்கள்? அவங்களுடைய அனுபவம் என்ன? அதிலேயே போடப்பட்டிருக்கிறது. அதில் அவங்களுடைய அனுபவம், அவர்கள் தேடினதுனால அவர்களுடைய அனுபவம் என்ன அங்கேயே போட்டப்பட்டிருக்கு. அதை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ரிசல்ட்? கர்த்தரை தேடினாங்க, அதனால் என்ன ரிசல்ட் கிடைச்சது? அவர்களை கைவிடலை. அல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் இப்படியும் சொல்கிறது வழக்கம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆளை நம்பினேன் பாருங்க, அந்த ரிசல்ட்டை நீங்களே சொல்லலாம். நீங்களே சொல்லலாம், வாயை திறந்து சொல்ல. அந்த இன்ஜினியரை நம்பினேன், அந்த ஆஃபீஸரை நம்பினேன், இந்த ஐயாவை நம்பினேன், அந்த மனுஷனை நம்பினேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பணத்தை நிறைய இழந்தவங்க அப்படி தான் கோவத்தில் சொல்லுவாங்க. அந்த ஜென்டில்மேனை நம்பினேன்னு சொல்ல மாட்டாங்க. பணத்தை இழந்தவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த வஞ்சக மனுஷனை நம்பினேன் பாரு அப்படின்னு வைத்தெரிச்சல்ல சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு கும்பல் ஒரு மாதிரி சாட்சி கொடுக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடுகிறீர்கள். அதனால் இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நல்லா ஒரு முறை ருசி கண்டதுக்கப்புறம் திருப்பி வேறு எங்கேயுமே போக மாட்டோம். ஒரு ஹோட்டலில் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு ருசி கண்டதுக்கப்புறம் வேறு எந்த ஹோட்டலுக்கும் போக மாட்டோம். அதுபோல் யாரும் போயிட்டு வந்திருக்கீங்களா? சரி, நமக்குன்னு சில காரியங்கள் வச்சுருப்போம். இந்த டெய்லரு, இந்த டாக்டரு, இந்த முடி வெட்டுறவர், என்ன அப்புறம் வேறு இந்த ஸ்கூலு, இந்த ப்ரொவிஷன் வாங்குறதான் அவங்க சொல்கிறாங்க. சுத்தமாக கொடுப்பாங்களாம், அதில் கல் எல்லாம் இருக்காது. அதுபோல் பல காரியங்களையும் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தனா டெஸ்ட் பண்ணி தான் முடிவுக்கு வரோம், இவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. கர்த்தரை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு கர்த்தர் இல்லை. 2-3 கர்த்தர் நடுவில் இந்த கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறதுக்கு தேவன் ஒருவரே. அவரை தேடினால் அவர் நம்மை கைவிட மாட்டாராம். அது அவருடைய குணம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்கும். சொல்லாமலேயே பர்ஃபெக்டாக செய்கிற மக்களும் இருப்பாங்க. சொல்லி கூட சொதப்பிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியல. ஆனால் கர்த்தருடைய குணம் என்று ஒன்று உண்டு. அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் நடத்துகிறதுல மகிழ்கிற கர்த்தரா. இதுவரைக்கும் கைவிடப்பட்ட நீதிமான் கைவிடப்பட்ட சரித்திரம் இல்லைன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ அதை ருசித்து அனுபவித்ததான மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருக்கிறார்கள். எதுவரைக்கும் நம்பியிருப்பார்களாம்? தங்கள் பூமியில் ஜீவன் இருக்கும் மட்டும் கைவிடாத தேவனை நம்பியிருக்கிறது பெரிய பாக்கியம்.
அதை விட நமக்கு ஷோராக ஒரு கேரண்டி என்ன இருக்குது? ஒருவேளை காரியங்கள் தாமதமாகலாம் நம்முடைய ஜீவியத்தில், இல்லாவிட்டால் நாம் நினைச்சது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கைவிடாத தெய்வம் தான் நினைச்சது செய்து காட்டுவார் அல்லவோ. அதல்லவோ நமக்கு நன்மை, அதல்லவோ நமக்கு லாபம், அதல்லவோ நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்ல பின்னால் தெரியும் பாருங்க, நாங்கள் நினச்சது நடக்காட்டினாலும் அவர் எங்களை கைவிடுவதில்லை. கொஞ்சம் இன்டைரக்டாக பின்னால் வந்து பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்கும், அதை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் கேட்கிறீர், அது ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னா? இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போமே. நான் கேட்குறது ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னா உங்கள் பதில் என்ன? உங்கள் பதில் என்ன? கொடுத்தா தான் விடுவேன்னு உடனே யாக்கோபுன்ட்டு எக்ஸாம்பிளை காட்டிடக்கூடாது. பைபிள் எக்ஸாம் எழுதுகிறவங்களே, யாக்கோபு அப்படித்தானே ஜெபித்தான். யாக்கோபுடைய சந்தர்ப்பம் வேற. அவன் ஒரு எத்தனாய் இருந்து தன் ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தன் சகோதரனுக்கு முன்பாக அவன் போய் முகத்தை காட்டணும். ஏசாவுக்கு முன்பாக முகத்தை காட்டணும். அவன் செய்த தப்பு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்பாவுடைய வீட்டுக்கு போகணும் திருப்பி. ஏன்னா அப்பா போயிட்டார்னா அங்கே போய் அப்பாவை பார்க்கணுமே, அவன் முகத்தை கூட பார்க்காம இருந்தா எப்படி? அந்த டைமில் மூத்த சகோதரன் அங்கே வருவான். 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே. ஸோ அண்ணன் அங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப அன்பிளசன்ட் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். ஒரு மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். அதனால் கர்த்தர் அதை சரி பண்ணணுன்ட்டு சொல்லி அவன் ஒத்த காலில் நின்னான். ஏன்னா டைம் அவனுக்கு இல்லை. அது தேவன் அதை அறிவார். யாக்கோவுக்காக அவன் கேட்காமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூழ்நிலைக்காக அவன் கேட்டு அதில் அவன் உறுதியாய் இருந்தான். தேவரீர் ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் இங்கேருந்து போக முடியாது. ஏன் போக முடியாது? அப்பாவை பார்க்கணும், அப்பாவுடைய வாழ்க்கை முடிய போகுது, அந்திய காலம் வருது, நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள், அப்பாவுக்கான காரியங்களை நாங்கள் செய்யணும். அந்த நேரத்தில் இவனை சத்ருவாக நான் பார்த்தேன்னா எனக்கே ஆபத்து வரும். 2வது, நல்ல மனசோட எங்கள் அப்பாவை நாங்கள் அடக்கம் பண்ண இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும். என்ன உங்களை ஆசீர்வதிக்கணும்னு என்னை சொல்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் தேவன் கொடுத்த, எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறணும், நம்பர் 1. 2வது, என்னுடைய சகோதரனோடு நான் சமாதானம் பொருந்த வேண்டும், அது எனக்கு ஆசீர்வாதம். யார் நம்மை பகைக்கிறார்களோ அல்லது யாரோடு நமக்கு கொஞ்சம் கரகரன்னு வாழ்க்கை போகுதோ அவங்களோடு கூட நமக்கு சமாதானம் வர்றது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். அது உங்களுக்கு தெரியணும். அந்த பகை நீடித்து கொண்டே போகக்கூடாது. அந்த காரியங்கள் முடியும் பொழுது சமாதானமாக முடியணும். இவனுடைய வாழ்க்கை போல நம்முடைய ஜீவியத்திலும் சில காமன் பொதுவான காரியங்கள் நடக்கும். பர்சனல் கிடையாது. இப்போ அப்பாவை அடக்கம் பண்ணுறது பர்சனல் கிடையாது, அது பொதுவான குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். வேற பர்சனலாக நம்ம சில ஆசீர்வாதங்களை தேடுகிறோம், ப்ரமோஷன், ஜாபு, அது கட்டுற வீடு, இதெல்லாம் தேடுறோம், அது பர்சனல். அப்போ பொதுவான காரியங்கள் நடக்கும்போது இந்த குடும்பத்தார் எல்லாருக்குள்ளாலையும் ஒரு சமாதானம் கட்டாயம் இருக்கணும்.
ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலரில் இந்த விஷயத்தில் சமாதானம் இல்லை என்று உங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குமானால் எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த பொதுவான காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம, திட்டிக்காம, சண்டை போடாமல், தூஷணம் பண்ணாமல், சில நேரங்களில் பாருங்கள், இந்த பொதுவான காரியங்கள் முடித்த அடுத்த செகண்ட் ஆரம்பிக்கும். ஒன்றும் தெரியாத பூனைகள் மாதிரி உட்காந்துருக்கீங்களே எஸ்ஐயா, உங்களை அடக்கம் பண்ணிட்டு வந்து இந்த ரூமில் வந்தால் போதும் எந்திரிச்சிருவானுங்க. எந்திரிச்சு அதப்போ அப்பா அப்பா பயங்கரம். அப்போ அந்த பொதுவான காரியத்தை செய்யும்போதே உள்ளத்தில், எல்லாருடைய உள்ளத்துலேயும் ஒரு எரிமலை ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோங்கிறதுக்கு இடம் இல்லை. அவன் பயத்தோடு தான் வருவான்டா. எவனுடைய எரிமலை எப்போ வெடிக்கும்னே தெரியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நிம்மதி போயிடும். ஆனால் புதைச்ச அந்த ஆளையே போய் திட்டிகிட்டு இருப்பாங்க அப்போவுமே. ஆக இதில் ஒரு காரியம் என்னமோ தெரியல, கொஞ்சம் வெளிப்பாடாக வருது. பொதுவான காரியங்கள் உங்கள் ஜீவியத்தில் இருக்குமானால், வரும் பொழுது எல்லாருடைய ஜீவியத்திலையும் வரும். நமக்குன்னு நம்ம தனிக்கட்டை கிடையாது. நமக்குன்னு சுற்றியில் ஒரு கும்பல் சொந்தக்காரங்கள்னு இருக்கத்தான் செய்வாங்க. நண்பர்களோ சொந்தக்காரங்களும் கட்டாயம் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லோரும் சாது சுந்தர் சிங் மாதிரி கிடையாது. கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சமாதானம் இருக்கணும்னு சொல்லி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்வார். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வம்பு பண்ணிடணும்னு இன்றைக்கி திட்டம் போட்டு வந்தவங்க புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிடுறாங்க, ஆஃப் பண்ணி விட்டுருவார் ஆண்டவர். அது செய்யணுமா உங்களுக்கு? எங்களுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எங்கள் ஆளுகள்லாம் ரொம்ப தங்க. இந்த தங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், ஆண்டவர் அதை ஆஃப் பண்ணி விட்டுருவார். நாலு கேட்டு இன்றைக்கி கலாட்டா பண்ணணுன்னு வந்தேன், முடியல அப்படிம்மாவன். அது நம்ம முன்னால் சொல்ல மாட்டான், 300 மைலுக்கு அப்புறம் சொல்லுவான். தேவன் அப்படி நம்மை காப்பாற்றி கொண்டு வருவார். ஜாதிகளுடைய சண்டைகளுக்கு விலக்கி காப்பார். என்னமோ இது குறுக்கில் வர்றது. ஆகவே இந்த இடத்துல நான் நம்பியிருப்பார்கள், அவர்கள் நம்பியிருப்பார்கள்னா அவர்கள் கேட்டதும் கொடுப்பார் என்பதையும் நம்பியிருப்பார்கள். அவருடைய சித்தத்தின்படி நன்மை செய்வார், கைவிட மாட்டார் என்பதையும் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். மனுஷர்களாகிய நமக்கு எது சரியாக கேட்கணும், என்ன பண்ணணும், எது கரெக்டு, எது தப்பு, தேவனை போல சிந்திக்கிற அந்த சுபாவங்கள் இல்லை. ரொம்ப பலவீனமானவர்கள் எல்லாருமே. விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறதுனால எது ரைட்டு, அதனால தான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான முடிவாக இருக்குது. நல்ல முடிவு இல்லை, மரணம்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம இஷ்டத்தின்படி அவர் விட்டுட்டார்னா முடிவு என்னன்னு அவருக்கு தெரியாது. கேட்குறேன், அவர் தானே சொன்னது அந்த வசனத்தை? வேறு யார் சொன்னா? மனுஷனா சொன்னா? தத்துவஞானி சொன்னா? ஆதாம் சொன்னானா? அவர் தான் சொல்கிறார். அவர் எல்லாம் பார்க்குற தெய்வம். கோரிக்கைகளை அவர் சந்நிதியில் வைக்கிறது நம்முடைய கடமை. கோரிக்கைகளை வைக்கிறது நம்முடைய ப்ரிவிலேஜ். கடமைன்னு அல்ல, ப்ரிவிலேஜ்ன்னு சொன்னால் ஸ்லாக்கியம். ஜெபம் பண்ணுதல் ஸ்லாக்கியம். ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துதல் ஸ்லாக்கியம். ஆனால் அவர் நினைச்சபடி நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவதோ பாக்கியம். ஸ்லாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் வித்தியாசம். ஸ்லாக்கியம்னா என்ன? எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினதுனால எல்லாம் கொடுக்கப்படும்னு போட்டிருக்கோ. அதை ஏன் இப்போ கவனிக்கலை அந்த வசனத்தை? சரியா கொஞ்சம் அந்த வசனத்தை கவனிக்கணும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
தெரியப்படுத்திட்டு நம்பியிருங்கள். அதில் இது தருவாரோ, இப்படி தருவாரோ, அது இன்னைக்கு தருவாரோ, எப்போ தருவாரோ, இப்படி தருவாரோ. ஒரே ஒரு ஆள் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கு. இப்படி தருவாரோ, எப்படி தருவாரோ, தருவாரோ. சாவரின் காட், அவருக்கு பேரு சாவர்னிட்டி, தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கிற தேவன். அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷர்களால் உபசாரம் தேடுகிற தேவன் அல்ல. He is Almighty God. அல்லேலூயா. அவருக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னால் நாம் மௌனமாய் இருக்க வேண்டாம், மௌனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவருக்கு அவருடைய ஞானத்தோடு எதையாவது சொல்லி கொஞ்சம் ஞானத்தை நாம் கூட்டலாம் என்று நாம் ஒரு காலம் நினைக்க முடியாது. அவருடைய ஞானத்தோடு நாம் ஞானத்தை கூட்ட முடியுமா? ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு மற்றவர்களிடத்திலிருந்து கூடுதல்கள் வந்து கொண்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அறிவு குறைவானது ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூல்லேருந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க பிள்ளைங்களை. யாரோ ஒரு மனுஷன் அதை செய்கிறான், வாத்தியார் அதை செய்கிறார். அந்த அறிவு, ஸ்கூல் அறிவு முடிஞ்ச பிறகு இன்னும் அறிவு வேணும்ன்ட்டு அப்படி தான் நான் பேசணும், வேறு வழி இல்லை. உடனே காலேஜுக்கு அனுப்புகிறோம். அங்கே சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த பாடங்களில் அந்த துறையில் அறிவை இன்னும் கூட்டிகிட்டே போகிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட்டுறாங்க. அதையும் தாண்டி போக வேண்டியிருக்குது. இப்போ இந்த உலகத்தில் நம்ம அறிவோடு மற்றவர்கள் நமக்கு அறிவை ஆட் பண்ணிட்டு கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்படி தேவனுக்கு செய்ய முடியுமா? ஆண்டவரை கொண்ட எல்கேஜி கிளாஸில் சேர்க்க முடியுமா? காலேஜுக்கு அனுப்ப முடியுமா? மனுஷன் யார்? அவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீர் அவனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம்? அவர் தான் நமக்கு அறிவு ஞானம் கூட்டுறார். அப்படி அந்த நிலைமையில் நாம் இருக்கும்போது நாம் நினச்சது நடந்தே ஆகணும்னு கர்த்தருக்கு முன்னால் கூவுனா அதில் என்ன நியாயம்? நம்மளா சூஸ் பண்ணக்கூடாது எதுவுமே. தப்பு, ஆபத்து வேற, தப்பு வேற. ஆபத்து நம்ம சூஸ் பண்ணனால நமக்கு விளைவுகள் தெரியாதனால வரக்கூடிய அந்த விளைவுகள் ஆபத்தாக முடியும். ஆனால் தப்புனா என்னன்னா, சர்வ வல்லவர் ஒரு முட்டாள்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு என்ன செய்கிறோம், நம்மளா சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாம் அப்படின்னு. அப்போ அவரும் அப்படியே விட்டுருவார் போ. ஆனால் ஆபத்து ஒரு பக்கம், ஆனால் சூஸ் பண்ணதின் தப்பு எப்போதும் அவருக்கு முன்னாக நிற்கும். அதில் நம்மளை கொண்டு வந்து அங்கே நிறுத்துவார். அவரை நம்பாதது ஒரு பெரிய தப்பு என்பதை, எவ்வளவு தப்பு என்பதை அறிய பண்ணுவார். அப்போ நம்பாதது தப்பு தான். என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? நம்பாதது தப்பு தான், பாவம்தான். கடைசியில் அது எங்கே போய் முடியுது? பாவம் என்கிற ஒரு காரியத்தில் போய் முடியுது. ஆக நம்ம இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். எது நடந்தாலும் தேவன்தான் எனக்குன்னுங்கிற அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அதுதான் நமக்கு தகுதி, மனுஷர்களாகிய நமக்கு தகுதி. ஆனால் நம்பினது நடக்கலைன்னா, அதான் சொல்லிட்டார்ல அவர் கைவிடுவதில்லைன்னு. ஸோ அவர் தான் கைவிடுறது இல்லையே, விட்டாரா? அப்போ நம்ம நினைச்சது நடக்கலைன்னா உடனே கைவிட்டாரா? அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அது நம்முடைய முதிர்ச்சியை காட்டாது, அவரை அறியவில்லை என்பதை காட்டும். அறியவில்லை. யோபு சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும். அப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வசனம் நல்லா வாந்தி எடுத்த மாதிரி டபக்குன்னு எடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப பழகிட்டோம். ஆனால் அவன் சொன்னதின் உட்கருத்து என்ன? நான் நம்பி இருக்கிறேங்க, அவர் எப்படிங்க என்னை கொண்டு போடுவார்? கேளுங்க அந்த கேள்வி. நாங்கள் நம்பி இருக்கிறோங்க,
உங்களை தானங்க நம்பியிருக்கிறோம். ஆ, அது எப்படிங்க நீங்கள் எங்களை கொன்றுவீங்க? அப்போ உங்களை நம்பி என்ன லாபம் எங்களுக்கு? அதுக்கு மனுஷனை நம்பிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்பான்ல. ஆனால் ஒரு மனுஷன் எது வரைக்கும் போயிட்டான்னா, என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை உயிரோடு எழுப்ப வல்லவர். கொன்று போட்டுட்டு எழுப்பி விட்டு ஆசீர்வதிச்சு அனுப்புவார். ஏன் அல்லேலூயா வருது இப்போ? அது 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 வேணும் மனுஷனுக்கு இல்லை. சரி, கொன்று போட்டார், என்னவா? சரி, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அல்லேலூயா போட்டீங்க, சொல்லுங்க, வாயை திறங்க. கொன்னே போட்டாருங்க, எழுப்ப அவரால் முடியும்ல? எழுப்பி விட்டு ஆசீர்வதிச்சுட்டா என்ன பண்ணுறது? கொல்லும்போது மாத்திரம் அப்படின்னா, எழுப்பி ஆசீர்வதிக்கும் போது மனுஷன் அவ்வளோதான். அந்த அளவுக்கு போயிட்டான், அந்த அளவுக்கு போயிட்டான். தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க தேவனால் கூடும். இதை போல ஒரு பைத்தியகாரத்தனமான பதில் எவனாவது சொல்ல முடியுமா ஐயா? உலகத்தான் பார்வையில், நம்ம பார்வையில் இல்லை. உங்கள் பார்வையிலையும் என் பார்வையிலையும் கல்லுகளை அப்பமாக்குறதும் கல்லுகளை பிள்ளைகளாக்குறதும் அவருக்கு லேசான காரியம். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் எதையும் எப்படி எங்கேயும் எப்போவும் எந்நேரமும் மாற்றிக்கிட்டே இருப்பார். அவரால் ஈஸியாக டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், மாறி சும்மா பார்த்துட்டாலே மாறிடுது. அவர் நினச்சது அங்கே நடக்கும். அந்த மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா விசுவாசத்தில்? இப்போ உலகத்து ஜனங்கள், அன்னைக்குள்ள ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த ஆபிரகாமை பார்த்து ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கேயாவது இந்த கல்லை போய் ஒரு குழந்தை மாறுமாடா அப்படின்ட்டு கொஞ்சம் அறிவாவது உனக்கு இருக்கான்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் இன்னும் நல்லாவே திட்டுவாங்க. இது சயின்டிஃபிக் வேர்ல்டு அப்படிங்கிறான், விஞ்ஞான உலகமாம், இது விஞ்ஞான நாட்களாம். அஞ்ஞான நாட்களாய் மாறுகிறது. விஞ்ஞான நாட்கள் கிடையாது, அஞ்ஞான நாட்களாய் மாறுகிறது. என்ன பண்ணுவான்? ஆக அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. இதை டெஸ்ட் பண்ணுறான் பிசாசு. பிசாசுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் தேவன் கொடுக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு அதிகாரம் உண்டு. கல்லுகளை கொண்டு, கல்லுகளால் எனக்கு பிள்ளைகளை பேசலாமே. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, கல்லுகளை அப்பமங்களாக்கும், நீ வானத்திலிருந்து இதிலேருந்து குதியும். அப்போ தூதர்கள், இவன் பிரசங்கம் பண்ணுறதுக்கோ புத்தி சொல்கிறதுக்கோ வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கோ அதிகாரமே இல்லை. கடிந்து கொண்டார் கர்த்தர். பேச வேண்டியது நாம, விசுவாசத்தில் பேச வேண்டியது நம்ம. எந்த எக்ஸ்ட்ரீம் போனான்னா, நம்முடைய தகப்பன், விசுவாச தகப்பன், அவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தகப்பனை போல எக்ஸ்ட்ரீமில் போய் விசுவாச வார்த்தையை சொன்னது வேற யாருமே கிடையாது. ஆபிரகாமை போல யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படிப்பட்டவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறான்னா நம்ம எவ்வளவு பாராட்ட வேண்டியும், எவ்வளவு ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு, ஸ்லாக்கியம். கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த தகப்பன் என்ன சொன்னான்? கல்லுகளால் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தில் அவனுக்காக்கும் பிள்ளைகள் நாம். இதை மறக்கக்கூடாது. அப்போ அவனுடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்ட தேவன் நான் கைவிடுவதில்லை என்று அவனுக்கு தெரிந்ததே. கர்த்தர் கைவிட மாட்டார் என்பது அவனுக்கு தெரிந்ததே. கர்த்தர் கைவிட மாட்டார் என்று ஒரு யோபுக்கு தெரிந்ததே. அப்போ இந்த காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாயில் அந்த வார்த்தை வரலையே, அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லையே என்று கர்த்தர் பார்த்து விசனம் அடையக்கூடாது. இவர்கள்தான் நமக்கு முன்னோடிகள், நமக்கு வழிகாட்டிகள், நமக்கு முன் மாதிரிகள். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தை
இப்படி சொல்லுகிறது போல எனக்கு தோன்றுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடு. அப்படியானால் ஒரு ஒரு பொறுப்பென்று அந்த இடத்துல உண்டு என்பதை பார்க்கிறோம். என்ன பொறுப்பு சொல்லுங்கள்? அவரை தேட வேண்டாம். எல்லாம் பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு 7 காரியங்கள், வசனங்களை சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அமினதாபின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது தாவீது சொன்னதான ஒரு சங்கீதம், அவன் பாடின சங்கீதத்தில் ஒரு வரி, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இது ஏன் பேசுகிறார்னா, சொல்லிக் கொடுக்கிறார். எதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்னா, அதன்படி செய்யின்னு சொல்லிக் கொடுக்கிறார். செய்து பாக்கியசாலிகளாய் மாறுவதற்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து வந்தாச்சு, வார்த்தை அது எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அது அப்படியே செய்வார். விசுவாசத்தோடு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே தேடுங்கள் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய கடமை, பரிசுத்தவான்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், சபைக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். எப்படி தேடணும்? 1 நாள் 2 நாள் தேடுங்கள் அல்ல, நித்தமும் தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். நித்தம் என்கிற ஒரு வார்த்தை இடைவிடாமல், கேப்பே கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடிட்டே போகணும், தேடிட்டே போகணும். அல்லேலூயா. அப்போ அவரும் அவருடைய வல்லமையும் நமக்கு அவர் நினைத்த காரியங்கள் அவர் நினைத்த வேளையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்கும். புரிந்து கொண்டோமா? புரிந்து கொண்டோமா? இல்லை நம்ம கோரிக்கையை கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவர் கொடுக்கணும், கொடுக்கலைன்னா போயா? அப்படி அல்ல. அவர் செய்யட்டும். அவருடைய ஞானத்திற்கு மிஞ்சின ஞானம் ஒன்றும் இல்லை. நம்ம ஞானம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் நமக்கு நல்ல, ஆனால் கைவிடவே மாட்டார். அவர் செய்கிற வரைக்கும் இப்படி செய்வாரோ, அப்படி செய்வாரோ, இதை செய்வாரோ, அதை செய்வாரோ, இன்னைக்கு செய்வாரோ, நாளைக்கு செய்வாரோ, ஒன்றும் மனுஷனுக்கு தெரியாது. சர்வ வல்லவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் இன்னும் வேலை செய்ய மாட்டேங்கிறாருங்க. இவர் வந்தாருங்க, அவர் வந்தும் பிரயோஜனம் இல்லைங்க. தேவன் வந்தால் விடியல் வரலன்னு சொல்கிறது யார்? யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு அடையாளம் என்ன? அவரை நம்பலாமா? அதுக்கு அடையாளம் என்ன? உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். இது எந்த சீஃப் மினிஸ்டரால் முடியும்? எந்த பிரைம் மினிஸ்டரால், பிரசிடெண்ட்டால் முடியும்? நம்மாலேயே நம்ம தலைமுடி எண்ணிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு கணக்கு வழக்கு போடும்போது மிஸ்டேக் பண்ணி ஒரு 4-5 தரம் திருப்பி அதே திருப்பி மறுபடியும் தட்ட வேண்டி இருக்குது. 2 கடைசியில் கழுதை தேஞ்சு கட்டருமான மாதிரி 2x2 கூட கால்குலேட்டர் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த அளவுக்கு மூளை வீக் ஆயிடுச்சு. 22x4 எவ்வளோடா? இப்போவும் நல்ல கிராமத்துலலாம் டக்கு டக்குன்னு வாய்ப்பாடு என்ன தாத்தாமார்கள் சொல்லுவாங்க, 5 5 5 2 5 5 எந்த பாடிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டாக இருக்கும். மளிகை கடைக்காரங்கள்லாம் ரொம்ப பாராட்டுவேன். அவங்க துல்லியமாக கணக்கு போட்டுருவாங்க. நம்பி அவன் கணக்கை நம்பி காசை கொடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோ அழகாக போடுறாங்க. ஏன்னா பழக்கம். இந்த கால்குலேட்டரு, கம்ப்யூட்டர் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. வாய் தான் செம்ம மைண்டை வச்சு கணக்கு போடுறாங்க. நம்ம போடனா எவ்வளோ தடுமாற்றம் அடைகிறோம். அல்லேலூயா. எனவே அதை நம்பி இருக்கிறோம். இந்த சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்களே சொல்லலாம், ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? ஏன்னா அவரும் அவருடைய உடன்படிக்கை பெட்டியும் சமூகம் இல்லைன்னா நம்ம கஞ்சிடா இது பார்த்துக்குங்க. அதனால் கர்த்தரை நம்ம எப்போது அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டி அவங்களோடய இருக்கணும்னு ஆசைப்பட்டது தாவீது. இந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டியாம் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் ஜெபத்தில் தேட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செட் டைம் வச்சுட்டு ஒரு பாயை விரிச்சிட்டு முழங்கால போட்டு ஆண்டவர்கிட்ட
நான் சமீபத்தில் ஒரு பரிசுத்தவான் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஒரு சக்ஸஸுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயம் இது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவர் சமூகத்தில் போய் அமைதியாக இருங்க. அமைதி அவர் அதை ரொம்ப விரும்புகிறார். அவர் மைண்டு ஆவியில் அவரிடத்துல நெருங்கி அமைதியாக இருக்கும்போது அவர் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. சில நேரங்களில் மக்கள் பாருங்கள், நம்ம ஆப்போசிட்டாக இருப்போம், நம்ம ஃபோனில் இருப்போம், அடுத்த ஆள் நிறுத்தவே மாட்டான் பேசுகிறத. பார்த்துருக்கீங்களா? நான் சில நேரங்களில் திட்டிருக்கேன், யோ நிறுத்தியா, நான் பேசட்டும். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வரலையா? வரல, இனிமே வரும். போங்க, பேசுகிறது பேசிட்டே வேகமா, யோ நிறுத்து, நான் பேசட்டும். சில நேரம் நீங்களும் பேசுவீங்க, அவன் நிறுத்துவாங்கிற அபிப்பிராயத்தில் ரெண்டும் ஓடும். பேரலல் ட்ராக், ரயில்வே ட்ராக் மாதிரி ஓடும். ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு, நிறுத்தியா, நான் பேசட்டும். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பேசிட்டு இல்லை, நிறுத்து, நான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் ஆரம்பிப்பான். சைலன்ஸ். ஜனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவங்கள் உலகத்திலே சொல்கிறாங்க, பெரியவங்களுக்கு முன்னால் என்ன பண்ணக்கூடாது. எனக்கிட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்னை ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க. சியோல் அப்படிங்கிற பட்டணத்துக்கு போயிருந்தோம், சவுத் கொரியாவுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்களுடைய டிவி சேனலுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், பெரிய டாப் மேன். அவங்க சவுத் கொரியாவில் அது ஒரு பழக்கமாக, யாராவது ஒரு பெரியவங்க டாப் மேன் முன்னால் போனோன்னா நம்ம பேசவே கூடாதான். அப்படியே அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேச ஆரம்பிப்பாங்களாம், அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, அப்படியே கேட்டுட்ருக்கணுமா. அது அவங்களுடைய கலாச்சாரம். அதுக்கு கரெக்டாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே யாராக இருந்தாலும் அப்படி அமைதியாக. அவர் பேச அனுமதி கொடுப்பாராம். யூ ஸ்பீக் நவுன்னா அப்போ பவ்யமாக மரியாதையாக பேசணுமா. இது நான் இந்தியாவிலேருந்து போகிறதுனால நமக்கு அந்த கல்ச்சர் தெரியாதுங்கிறதுனால நமக்கு முன்கூட்டியே இன்னொரு ரூமில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க போகிற ஒரு பெரிய டாப் மேன், எங்கள் கல்ச்சர் படி நீ பாட்டுக்கு எடுத்தோன்னே ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹை அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்காத. அது பிடிக்காது அவங்களுக்கு. பிடிக்கணும், முகத்தையே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், வெளியில் போன்ட்டுருவாங்க. ஓஹோ அப்படியா, வெரி குட், நம்ம நாடு மாதிரி கிடையாதே சரின்ட்டு அப்படி அமைதியாக இருந்தேன். ஆனாலும் நான் பேசினேன், கேட்டுக்கிட்டார், சிரித்து கேட்டுக்கிட்டார். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து, இதுவே மனுஷர்களுடைய கலாச்சாரம் இப்படி இருக்குதுன்னு நான் கண்டு கொண்டால் தேவனுக்கு முன்பாக எப்படி நம்ம எப்படி அமைதியாக, சர்வ வல்லவர் மகிழுவார். நம்ம அமைதியாக இருந்து ஆண்டவரேன்ட்டு அவர் நம்முடைய உள்ளம் அவரை தேடிக்கிட்டே இருக்கும்போது அவர் எல்லாம் பார்ப்பார், மகிழுவார். திடீர்னு பேசுவார், திடீர்னு பதில் கொடுப்பார், திடீர்னு நம்மளை பேச வைக்கவும் செய்வார். அந்த அன்பின் உறவில் அது போகும். மதிப்பு, மரியாதை, பயம், தேவ பக்தி, அதுதான் ஜெபம். போனோன்னே கத்துறது ஜெபம் அல்ல. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, புரிஞ்சிட்டிங்களா? ரெண்டாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இன் யுவர் லைஃப் அண்ட் இன் மை லைஃப், உங்கள் ஜீவியத்திலையும் என் ஜீவியத்திலையும், when God is silent, you be silent. When God is active, you should act. When God is silent, ஆண்டவர் சில காலகட்டத்தில் சைலண்டாகத்தான் நம்ம ஜீவியத்தில் இருப்பது போல இருக்கும். அவர் அப்படித்தான் இருக்கிறார். அப்போது தாவீது அந்த பெட்டியையும், உடன்படிக்கை பெட்டியையும், அவர் பிரசன்னத்தையும் அதிகமாக நேசித்ததுனால நித்தமும் அவரை தேடி, அவர் இல்லைன்னா நீங்கள் கஞ்சி ஜீரோ அப்படின்னு அவன் அதை அறிந்திருந்து அவன் அதை செய்து காட்டின ஒரு மனுஷன் நமக்கு மாதிரியாக இருக்கிறான். ரெண்டாவதாக 1 நாளாகமம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, என் பிதாவின் தேவனை அறிந்து உற்சாக மனதோடும் சேவி, நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார்.
நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இப்போ தான் கைவிடுகிறது இல்லைன்னு சொன்னீங்க, என்றென்றைக்கும் கைவிட்டுருவாரா? அங்கே கண்டிஷன் கரெக்டாக இருக்குல்ல, கண்டிஷன் கரெக்டாக இருக்குதுல்லோ. உற்சாக மனது இருதயத்தோடும், அதாவது தேடுகிற விஷயங்கள் பைபிளில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை போல இருக்கும் வசனங்கள். எல்லா வசனங்களையும் நம்ம இப்போ எடுத்து சொல்ல போனால் முடியாது. ஒன்று சேலியண்ட்டாக என்னென்ன காரியங்கள் தியானம் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். உற்சாக மனதோடு அவரை சேவி. இது ஒரு செய்து காட்டின ஒரு அப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை. கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. நிறைய இப்போ பூலோகத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சப்பா, இனி அவன் பிள்ளைங்க காரியம்தான். அவன் ஆண்டவரை தேடுவானோ தேட மாட்டானோ, ஆஸ்தியை ஒழுங்காக வச்சுக்குவானோ இல்லை விற்றுருவானோ, அது எனக்கு தெரியாது. நான் செத்த பிறகு என்ன நடக்கும்னு நமக்கு ஆளை விடு, என் கடமை முடிஞ்சது சொல்கிறோமா? தாய் தகப்பனார் அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண முடியும், என்னால் செய்ய முடிஞ்சதை என் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு நான் கொடுத்துட்டேன். அவன் குடிகாரனாவானோ இல்லை தக்க வச்சுக்குவானோ இல்லை பறக்க விடுவான், எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதபடிக்கு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் தெரியாது. அவங்க யார் வீட்டுக்குள்ளே அவங்க வர்றாங்க, வீட்டார் வர்றவங்க எப்படியோ, அடுத்து நமக்கு தான் டயலாகுக்கு பஞ்சமே கிடையாது. அடுத்து வர்றவங்கள மேலே போட்டு விட்டுருவோம். நடக்குது. அப்படி நடக்கிறதுனால தான் மனுஷன் அந்த மாதிரி பேச்சை பழகுனான். நடக்காமல் இருந்து அப்படி ஏன் பேசுகிறாங்க, நம்ம ஜோலி முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அப்படி கிடையாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்னு கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறான். அதாவது அவன் செய்யாமல் தன் பிள்ளைக்கு எதையும் சொல்ல முடியாது. தகப்பன் என்ன செய்தானோ அதை தான் சொல்ல முடியும். அப்போ இவன் உற்சாக மனதோடும் உத்தம இருதயத்தோடும் சேவின்னு சொன்னவன் இவன் சேவிக்காமல் சொல்லியிருப்பானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் அழகாக அதுலேயே நின்னான். நம்மளும் அப்படித்தான் உற்சாக மனதோடு தேவனை சேவிக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் உத்தம இருதயத்தோடு நம்ம தேவனை சேவிக்க வேண்டும். சாலமோனுக்கு தான் தாவீது சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அந்த தாவீது நமக்கும் தானே சொல்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் நமக்கும் சொல்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க தானே நமக்கு முற்பிதாக்கள். அந்த ரூட்டில் அந்த லைனில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டார்ல. ஒரு மோவாபிய ஸ்திரீயே கொண்டு வந்து அந்த லைனில் விட்டார்னா நம்மளை இயேசு கிறிஸ்துவே அனுப்பி அந்த லைனில் நம்மளை விட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நிதானங்களின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் கைவிட மாட்டார்னு நினைக்காதேன்ட்டான். அவர் உன்னை காப்பாற்றுவார்னு நினைக்காதேங்கிறான். பா, அவர் இல்லைன்னா நம்ம கஞ்சி ஒன்றும் இல்லை. அதனால் நீ எப்படியும் வாழ்ந்துட்டு அவரை தேடாமல் இருக்கிறதுனால என் நிமித்தம், அதாவது எங்கள் அப்பா நிமித்தம் என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருவேளை சொல்லிடுவியோ என்னமோ வாயை திறந்து. நடக்காதுன்ட்டான். இவன் சொல்லுவான், என்னுடைய தகப்பன் உமக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான் அல்லவா, ஆகவே கொஞ்சம் அதை பார்த்து எனக்கு செய்யுங்கன்னா கனவுலையும் நினைக்காதன்ட்டார். அது நடக்கவே நடக்காது. நீ தேடினால் அதுக்கு நான் மாடல், அதுக்கு நான் மாதிரி. நான் எவ்வளவு தேடினேன், ஆலயத்தை கட்டுறதுக்கு எத்தனை சேர்த்து வச்சேன். அவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிறதையும் சொல்லி காட்டினேன் உனக்கு. கஞ்சிடா, அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நமக்கு ஐயோங்கிறத நிரூபித்து காட்டினேன். நான் அவரை விடவில்லை, அவர் என்னை கை விடலை. இதை நான் உனக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டு போகிறேன், உன் கையில் நான் இதை கொடுத்துட்டு போகிறேன், மரியாதையாக அப்படியே இருந்துக்கோ, இல்லைன்னா கனவுலையும் காணாத அப்படின்ட்டாரு. என் நிமித்தமெல்லாம் உனக்கு ஒரு நன்மையும் வரப்போகிறது இல்லை, உன் நிமித்தம் உனக்கு நன்மை வரணும். நீ தேடினால் அவரை கண்டுபிடிப்பாய். சரியான பாடம் இசையா, சரியான பாடம். நம்ம தேடினா நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், அந்த சந்ததிகள் பாத்திரவான்களாய் போகணும். திருப்பி கர்த்தர் நல்லவர். சரி,
இனி அடுத்து 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை, அவரை தேடும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்கிறது அவர் தான். ஐயா, லபோதிபோன்னு புலம்பப்படாது. அந்த லாயரை தெரியும், இந்த லாயரை தெரியும், இந்த போலீஸ் அதிகாரி தெரியும், அவர் தெரியும், இவர் தெரியும், காரியம் வாய்க்க. எந்த அதிகாரி நமக்கு கூட இருந்தாலும், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னான். உங்களுக்கு உதவி செய்கிறவங்க 1000 பேர் உண்மையானவங்க இருப்பாங்க, நிஜம்தான். அவங்க ஒன்றும் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு இன்ஃபேக்ட் நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படி நம்மளை சுற்றிலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த நடுவில் கர்த்தர் இல்லைன்னா உதவி செய்யணும்னு வந்தவங்க கூட என்ன செய்ய முடியாது, அவங்க செய்யாமல் போயிடுவாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்க இவ்வளோ உதவி செய்கிறவங்கன்னு நான் நம்பியிருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் உதவி செய்கிறதுக்கு வந்திருந்தேன் சார், திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு அதையும் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலை உருவானது எதனால் உருவானது? தேவன் இல்லாததுனால உருவானது. ஆனால் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் அழகாக சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். ஆமேன், 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 ஆமேன். இப்படி சொல்லி போய்கொண்டே இருக்கலாம் நிறைய காரியங்கள். அதனால தான் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியா, அதுவே ஒரு பெரிய பாடம். அப்போ தேவ தரிசனத்தை பெறணும், அந்த தரிசனங்களை வியாக்கியானம் பண்ணணும், அதில் புத்திமானாய் ஒருத்தன் இருந்தான். அப்போ நான் என்ன, அது வேறு சப்ஜெக்டுன்னு வச்சுங்க. அந்த நாட்களில் ஏன்னா அந்த இவன் தேட ஆரம்பித்ததன் காரணம் என்னன்னு கேட்டால், தேவ தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த ஒரு மனுஷன் இருந்தால், ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினால் அந்த தரிசனங்களின் அர்த்தங்களை இவன் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். கேட்பான், ஐயா இந்த என்னையா அர்த்தம், நான் என்னையா செய்யணும் அப்படின்னு தேடும்போது, தரிசனங்களில் புத்திமானாக இருந்த ஒரு மனுஷனாக ஒருத்தன் அங்கே நமக்கு கிடைச்சான்னா, அவன் ஜெபம் பண்ணி கரெக்டாக ராஜாவுக்கு சொல்லுவான், கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்னு. அதன்படி செய்து அவன் தப்பிச்சுக்குவான். அந்த நாட்களில் இவன் தேவனை தேடாவிட்டால் எவ்வளோ இழப்புக்குள்ளாக போயிருப்பான். அதனால் பகற்காலத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்ன தெய்வம், நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல செழிப்பின் நாட்களிலே நாம் தேவனை தேட வேண்டாம். எல்லாத்துக்கும் அவரை தேடாமல் ஒன்றும் தயவு செய்து செய்திட வேண்டாம். அவரை ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அமைதியாக இருந்து கலகவேன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக, ஆண்டவரே இந்த விஷயம் கோரிக்கையாக வைக்கிறேன் ஆண்டவரே, நம்ம மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அடுத்து எஸ்ரா 8வது அதிகாரம் 22. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எப்போ இது சொல்லணும்னா உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும்ல. நமக்கு ஒன்று தெரியாதது போய் இன்னொருத்தன்ட்ட எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு ஒன்று தெரியும், நல்லாவே தெரியும், கொஞ்சம் இல்லை, எங்களுக்கு ஒன்று தெரியும், நல்லாவே தெரியும். என்னன்னா, அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக வருது. அதே கரம் தான் கோபத்தின் கரமாக மாறுது. அவரை தேடாதவர்கள் மேலே பயங்கர அழிவுக்கு நேராக போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ராஜா நீர் பார்த்துக்கிடும், நாங்கள் தேடி நன்மையை பெற்றுவோம், நீர் கர்த்தரை தேடலை, எங்களை கொடுமைப்படுத்தினா அதே கரம் உமக்கு விரோதமாக வந்து சேர்ந்துடும், பார்த்துக்கோ, எங்களுக்கு இது தெரியும், அதனால் சொல்லிடுறோன்ட்டான். அப்போ இதை சொல்கிறவன் எந்த அளவுக்கு அதை ருசித்திருப்பாங்கங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் நாம் அவரை தேடினால் அவருடைய கரம் நமக்கு நன்மைக்காகவே வரும். ஆமேன். நமக்கு நன்மை தீமை வேணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நன்மை தான் வேணும். அப்போ நன்மை கொடுக்குற தெய்வ கரத்தை நாம் தேடாமல் இருப்பது எவ்வளவோ ஒரு என்னத்தை சொல்ல, ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு காரியம். இழப்புக்குள்ளாகி போனால் அவரை தேடி நன்மையை பெருகும்போதோ
புத்திசாலிகளாய் இருக்கிறோம். அடுத்த சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று என் இருதயம் உம்மிடத்தில். இப்போ அவரை தேடுறது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக பார்க்க கூடாது. சில நேரங்களில் நான் விசுவாசிகள் சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை நானே சில நேரங்களில் ஃபோன் பண்ணுவேன், என்னாச்சு இந்த விஷயம் அப்படின்னு கேட்பேன். அல்லது சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லாமல் நானே கேட்பேன், என்ன இந்த மேட்ரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது இப்படி ஆச்சு அப்படிம்பாங்க. இது இப்படி ஆச்சுங்கிறது என்கிட்ட முன்னால் சொல்லக்கூடாதா அப்படிமே, சொல்லக்கூடாதா? ஏன் சொன்னாரு, ஜெபம் பண்ணியிருப்போமே, ஏதாவது பண்ணியிருப்போம். நீங்கள் எப்போவும் ரொம்ப பிஸி பாஸ்டர், அதனால் எப்போவுமே நாங்கள் உங்களை தொல்லையே பண்ணக்கூடாது. எல்லாருமே அதே வார்த்தையை சொன்னால் என்னை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆளுக்கு இதே வார்த்தையை சொன்னால் அப்போ நான் எனக்கு வேலையே, எல்லாருக்கும் நான் பிஸி, அப்போது எனக்கு ஒரு வேலையும் இல்லை. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காரியம் இப்படின்னு சொல்கிறதில்ல, அவ்வளோ பிஸியாங்க. சில காரியங்கள் நேர்ந்த பிறகு நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் இப்படியாக இருக்கிறது. அப்படின்னா சொல்ல வேண்டாம், அவங்கள்ட்ட தொந்தரவு பண்ண வேண்டாம்னு ஒரு நல்ல எண்ணமும் இருக்கலாம். ஆக இதை சொன்னது யார்? நான் ரொம்ப பிஸி, என்னை தொந்தரவு பண்ணாதேன்னு நான் சொன்னார் இல்லையே, தேடத்தானே சொன்னார். 34வது சங்கீதம் 10வது வசனம். அதனால அவரை நம்பலாம். ஆமாம், உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள். தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். நம்மளை பட்டினி ஒரு நாளாவது போட்டாரா? ஸ்தோத்திரம், ஒன்றும் போடல. நம்ம தான் வேணாம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, வயிறு மந்தமாக இருக்குன்னு நம்ம தான் சாப்பிடாமல் இருந்தோம். ஆனால் அவரோ டைனிங் டேபிளில் எல்லாமே இருக்கு இல்லையா? டைனிங் டேபிள் சைஸு பெருசு சிறுசாக இருக்கலாம் வீட்டில், அது வேறு விஷயம். ஆனால் வச்சிக்க கூட இடம் இல்லாதபடிக்கு ஸ்நாக்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் இல்லையா? மணப்பாறை முறுக்கு, வெங்காய வடகம், இன்னும் என்னென்ன இருக்குது எல்லாம் வீட்டில் பேக்கெட்டாக வச்சு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுறாங்களாம். நல்லா இருக்குது. ஜன்னல் கொக்கியில் மாட்டுறது, அதில் மாட்டுறது, அதில் இனிப்பு தான் ஜாஸ்தி. எவ்வளவு தேவன் பாருங்க, ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத நம்மை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நினச்சா எதையாவது வாயில் போடலாம் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க. எங்க தூக்கலையா? நினச்சா எதையாவது வாயில் போடலாம். சும்மா ஜாலிக்கு தான் பேசுகிறேன். உங்கள் மனப்பாறை முறுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம். கை தூக்குங்க. நினச்சா வாயை போடலாம், வாயில் எல்லாமே கை தூக்கிட்டாங்க. ஓ, அந்த அளவுக்கு தேவன் எதையும் குறை வைக்கல. அது பட்டினியாக வேணால் கிடக்கலாம் ஒழிய தேவனுடைய பிள்ளைகள். ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கு. அது தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் தரும். நிச்சயம் 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 நிச்சயம். நாள் பூரா சொல்லிட்டு இருந்தாலும் தப்பு இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயம் உண்டு உண்டு. நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயம் நன்மை உண்டுங்க. அவரை நான் தேடுவேன், ஆனால் நிச்சயமா எனக்கு பலன் உண்டு. ஆனால் ஒரு நெகட்டிவ் காரியத்தான ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கணும். ரொம்ப மைனஸ், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அந்த வசனம். 31:1 ஏசாயா 31:1. அது மைனஸ், இதெல்லாம் பாசிட்டிவ். அது ஒன்று தான் நம்ம நெகட்டிவில் இருக்கும். பாப்பமா அது என்னன்ட்டு. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோன்ட்டார் ஆண்டவர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக தேடுதலும் நம்பிக்கையும் அந்த ரெண்டு வார்த்தையும் வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? கர்த்தரை தேடாமல்
குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்து. கடைசியிலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு வருது. அப்போது தேடுறதுக்கும் நம்பிக்கைக்கும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அவரை தேடுகிறவர்கள் அவர் கைவிடுவதில்லை என்பதை அறிந்து அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். ஆனால் ஒன்று, நம்ம வச்ச கோரிக்கைகள் அவர் அங்கீகரிக்கலாம். இதில் தான் சபையை நான் டீச் பண்ணணுன்னு விரும்புகிறேன். இதில் கரெக்டாக நம்ம இருக்கணும். கோரிக்கை வைக்கிறது நம்முடைய ஸ்லாக்கியம். அவர் நினைச்சது அவர் வேளையில் அவர் தருகிற மெஷரில் நம்ம பெற்று அனுபவிப்பது நம்முடைய பாக்கியம். ஸோ கோரிக்கை வச்சதுனால நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லணும். ஆனால் நம்ம கேட்குறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாகத்தான் அவர் தருகிறார். அப்போ அதிகமாக தருகிறது அவர் தருகிறதே நன்மையானால் அவர் அதிகமாக தருகிறது எவ்வளவா நன்மையாக இருக்கும்? கரெக்டா? ஆனால் அவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளுகிறது தான் நமக்கு பாக்கியம். கேட்கறது ஸ்லாக்கியம். அவர் தர்றது அவர் வேளையில் அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொண்டு அனுபவிப்பது பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு ஈடு இணையா ஒன்றுமே வராது. நம்ம கேட்டதை கொடுத்தாலும் கூட அவர் தர்றது பாக்கியம் மாதிரி வரவே வராது. பொறுத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்று டப்பு 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 டப்புன்னு காரியத்தை செஞ்சு எங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, பார் கர்த்தர் நல்லவர், அந்த கதையே நடக்காது. நாளைக்கு விளைவுகளும் வினைய மாறிடும். அதை நம்மால் காலகாலம் எல்லாம் சுமக்க முடியாது. இந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது. அதிருப்திகள் நிறைய வந்துடும். அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்து கால் எடுத்து நமக்கு நல்லதாக தெரியுதுங்கிறதுனால அவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு அவர் அதை தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிட்டோம். பயங்கர விளைவுகள் கஷ்டமாக இருக்கும் பிரியமானவர்களே. அதுக்கு பேசாமல் அவர் சொல்கிற வரைக்கும் காத்திருந்து அவர் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்து அவர் கொடுப்பாரானால் நான் விரும்பினதுக்கு மேலாக கொடுத்து நிரந்தரமாய் நம்மை ஆசீர்வதித்து மகிழ்விக்கிற தேவன் அல்லவா. இன்னைக்கு இந்த அவசரங்களில் முடிவெடுத்த எத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? மனக்கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத மனக்கவலை. ஏண்டா இறங்கணுங்கிற அளவுக்கு நிறைய பேருடைய உள்ளங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தப்பு மாத்திரம் செய்யாதீங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஊழியக்காரர் சொன்னார், எங்களுக்கு அவர் சொந்தம், அவர் இப்படி சொன்னார், அதனால் நாங்கள் இதை செய்தோம், அதனால் அதை செய்தோம், எதை செய்து எல்லாம் பஞ்சாப் பறந்துருவாங்க, நட்டாத்தில் விட்டு போவாங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறல்களை அவங்களால எடுக்க முடியாது. சில குரூஷியல் மேட்டர்ஸில் தேவனுக்கு ஈடாக யாருமே இல்லை. நீங்கள் அந்த விஷயத்தில் தவறி அடி மேலே அடி வாங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த இது சொந்தக்காரங்களால் மாற்ற முடியாது. எது யார் என்ன சொன்னாலும் நாம் போக வேண்டிய இடம் கிருபாசனம், தேவனுடைய பலிபீடம். அதில் தப்பு பண்ணுறோம், அவசரப்பட்டுறோம். அவங்க நல்ல தேவனுடைய மனுஷர்கள். இவர் சொன்னால் நல்ல விசுவாசி, சொந்தக்காரன் சொன்னான், பங்காளி சொன்னான், அவன் சொன்னான், வெளிநாட்டிலேருந்து அவன் சொன்னான், இவன் சொன்னான், எல்லாம் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நாசமாக போச்சே கடைசியில். அதனால் எதுவுமே அவசரப்படாதீங்க. நம்முடைய தகப்பன் கல்லுகளால் பிள்ளைகளை உண்டாக்க முடியும்னு சொன்ன தகப்பனுடைய விசுவாசத்தை பாருங்கள். காரியம் முடியணும்ன்ட்டு அதுக்காக வராதிங்க. தேவன் தான் முடிய பண்ணணும். அப்படி மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அவர் கைவிட மாட்டார். நாம் அவரை நம்பலாம். நம்ம ஜீவியத்தில் ஃபுல்லாக கர்த்தரை சார்ந்திருப்போம். அதிக ஜபத்தை கூட்டுங்க, வேதத்தை கூட்டுங்க, வாசிக்கிறத கூட்டுங்க, அவர் அறிகிறத கூட்டுங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் குடும்பத்தில் எல்லாத்தையும் சீக்கிரமாக சால்வ் பண்ணிக்கங்க. எதையும் வளர்த்து விட்டுறாதீங்க. மனுஷர்களை நம்புறதை கொஞ்சம் நிறுத்திடுங்க. கர்த்தர் நல்லவர். பணத்தை நம்புறதை நிறுத்திடுவோம். ஆட்களை நம்புகிற சொந்தக்காரங்க பந்தக்காரங்க குழு கூட்டம் அது இப்படி சொல்லிட்டு சுற்றி பாலிட்டிக்ஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. நிறுத்திட்டு பேசாமல் தேவ சமூகத்தில் ஒன்றும் இல்லைப்பான்னு வாயை பொத்திட்டு அமைதியாக இருங்க. அவர் பேசட்டும், அவர் காரியங்களை செய்யட்டும். அந்த நன்மையை நம்ம சுமப்போம். முட்டாத்தனமாக காலை இறங்கி வச்சு தீமையை சுமந்து தேஞ்சு போச்சு. இனி அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை எந்திரிச்சு நின்று ஜெபிக்கலாம். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். க்ளோரி டு காட். கர்த்தாவே, நீ உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம்ம நினச்சது அல்லன்னு சொல்லுங்கள். நாங்கள் நினச்சது அல்லப்பா.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தெய்வமே அந்த தப்பு இதுவரைக்கும் பண்ணிட்டோம், ஒரு வேளை பண்ணியிருக்கலாம், இனி நாங்கள் அதை செய்யக்கூடாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு இனி எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குப்பா, இனி ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சில நிலைமையில் சிலர் வந்திருக்கிறீங்க. ஒன்றும் செய்ய முடியாது இனி. சரி, சந்ததிக்காவது ஜெபம் பண்ணி விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவசரப்பட்டுட்டேனே. நல்லதில்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறது நல்லது தானே? தப்பா? இல்லை, எனக்கு எப்படி தோணுது. அதுக்காக குத்தி காட்டுறேன்ட்டோ இல்லை நம்மளே குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. இது நடந்து போச்சு அப்பா, இனி 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 அதையாவது வாயை திறந்து சொல்லணும். அப்பா, என் வாழ்க்கையில் இனி இந்த வசனத்தின்படி நீங்கள் கைவிட மாட்டீங்கிறது நல்லா எங்களுக்கு தெரிஞ்சும் கூட சில நேரங்கள் அவசரப்பட்டோம். அது கல்யாணங்களோ அல்லது வீடு பார்க்குறதோ, வீடு கட்டுறதோ, பிஸ்னஸோ, எதுவாக இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இல்லைன்னா நம்ம சட்னின்னு தெரிஞ்சு வச்சு தாவீதுக்கு. கரெக்டான்னு மாத்திரம் சொல்லுங்க, இல்லையா? சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லலாம், தம்பி சட்னிடா, எனக்கு இது அப்பா நல்லா கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன், சட்னிடா. நம்ம அவரை தேடலைன்னா மரியாதையாக உற்சாக மனதோடு சுத்தம இருதயத்தோடு நீ அவரை சேவிடா, அவரை தேடினா உனக்கு தென்படுவார். எங்கள் அப்பாவுக்கு உதவி செஞ்சீங்களே, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அவரை தேடாமல் சும்மா நீ பாட்டுக்கு போனீன்னா கனவுலையும் காணாத, அவர் உனக்கு உதவி செய்வார்னு நம்பாத நீ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுட்டார். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார்னு சொன்னான். எந்த காரியத்திலையும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே பயங்கரமாய் வேலை செய்து அந்த மாதிரி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அது எதை காட்டுதுன்னா, நம்முடைய ராஜா வெகு சமீபம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார். தேவ பிள்ளைகளே, ஆஹா, அவரை தேட வேண்டிய காலம். சண்டை சச்சரவெல்லாம் தயவு செய்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க ஐயா. கணவன் மனைவி சண்டை சச்சரவு, இந்த வாங்கி தரல, அவன் வாங்கி தரல, நீ இதெல்லாம் நம்முடைய நாட்களை பாழாக்கி போட்டுரும். நமக்கு இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடும். நாம் தேவனை தேட முடியாது. இருதயங்கள் கசப்புனால் நிரம்பிருச்சுன்னா தேவனை தேட முடியாது. அவர்கிட்ட போய் தைரியமாக நம்ம நிற்க முடியாது. சுத்த இருதயத்தோடு தேவனை எப்போதும் தேடுகிறவள, நடந்து போச்சு, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவசரப்பட்டு காலை வாரி விட்டது போனால் போகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் அவன் பரிசுத்தமாக இருந்து எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது. அவரை சேவித்து எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது. செஞ்ச தப்பு நம்மது. நம்ம தப்பு செஞ்சு போட்டுட்டு கடைசியில் இப்படி சோர்ந்து போகலாமா? இல்லை. அதனால் நல்ல காரியம் என்னென்னா, தெய்வமே நாங்கள் தகாததை செய்தோம், பொறுமை இல்லாமல் செய்தோம், என் தேவனை உம்மை தேடாமல் செய்தோம், அது நிமித்தம் பாடுபடுகிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீர் நல்லவர் என்று சொல்லி இனி இருக்கக்கூடிய காலங்களிலே அப்பா எது செய்தாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீரையா, நீ மாட்டீர். கோரிக்கை வைப்பது நம்முடைய ஸ்லாக்கியம். கோரிக்கை வைக்காதேன்னு தேவன் சொல்லவே இல்லை. என்ன கோரிக்கை வேணால் வைக்கலாம், ஆனால் அது அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த நன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகையினால் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் தர்றது போதும். தர்ற நேரத்தில் தருவீங்க, தர வேண்டியதை தருவீங்க. கோரிக்கை வச்சுருந்தாலும் நீங்கள் தான்ப்பா உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஒப்பு கொடுக்குறோம். வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.